இந்த இல்லுமினாட்டி எலைட் சொசைட்டி ரூலிங் கிளாஸ் அப்படின்னு நம்ம நிறையா கேள்விப்பட்டிருப்போம். இதில் இப்போ உச்சகட்டமாக எந்த அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னா, மனித இனமும் அந்த ரெப்டிலியன் சொல்லக்கூடிய நாகர் இனமும் கலந்து ஒரு தனி இனம் இருக்காங்க. அவங்க மனிதர்களுக்குள்ளேயே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து அந்த டாப் கிளாஸில் இருந்துக்கிட்டு மொத்த உலகத்தையும் ஆட்டி படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இது எவ்வளோ முட்டாள்தனமாக அப்படின்னா, ஒரு நார்மலாகவே இந்த மாதிரி இன்டர் ஸ்பீசிஸுக்குள்ளே வந்து மேட்டிங் பண்ணி குழந்தை பிறக்குமான்னு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பான்சிஸுக்கும் மனுஷனுக்குமே 3% தான் டிஎன்ஏ சேஞ்சஸ் வந்து அதில் இருந்திருக்கு. அந்த ஒரு டெஸ்ட்டே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மனிதர்கள் நம்ம வந்து அந்த அதாவது கருப்பையிலேருந்து தோன்றக்கூடிய நம்ம பாலூட்டி இனம். பாம்பு அப்படிங்கிறது முட்டையிட்டு பிறக்கிற ஒரு இனம். இந்த 2 இனமும் கலந்து ஒரு இனம் உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு முட்டாள்தனமானு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அடிப்படையாகவே சில விஷயங்கள் தெரியாதனால இஷ்டத்துக்கு வந்து கதை கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொன்னோம். இந்த பூமிக்குள்ளே அந்த உயிர்கள் 4 வாயில்கள் வழியாக வருது. இது நம்ம பழைய வேதங்கள்லேயும் இருக்குது, நிறையா நம்மளோட சித்தர்கள் புக்லேயும் இருக்குது. அதாவது புழுக்கம், கன்ஜஷன்லேருந்து இந்த கிருமிகள் தோன்றும். அதுக்கப்புறம் விதையிலேருந்து இந்த எல்லா தாவர உயிரினங்களும் தோன்றும். அதுக்கு பின்னாடி முட்டை, பறவைகள், இந்த ஊர்வனவைகள் இது எல்லாமே முட்டையிலேருந்து தோன்றும். அதுக்கப்புறம் மனிதர்களாலே நம்ம வேறு சில அந்த நாய், பூனை, சிறுத்தை, சிங்கம் இது எல்லாமே கருப்பையிலேருந்து தோன்றுறது. ஸோ 4 வாயில்கள் வழியாக தான் இந்த பூமிக்கு உயிர்கள் வரும். இன்டர் ஸ்பீசிஸுக்குள்ளே மேட்டிங் பண்ணாலும் அந்த கரு வந்து உருவாகாது. ஸோ இந்த நாகர்களும் மனிதர்களும் சேர்ந்து இந்த ரெப்டிலியன் ஹைப்ரிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறதா அப்பட்டமான கட்டுக்கதை.